ஹலோ எஸ் வெல்கம் டு தெலக் டாக்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் நீ யூடியூப் சேனல்லாம் பண்ணுறல்ல, இப்போ சில பேர் ஃபாரின் போகணும், ஃபஸ்ட் டைமாக போகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃப்ளைட்டில் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த பொருளை ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கணும், எந்த பொருளை செக்இன் லக்கேஜில் வைக்கணும், வெயிட் எவ்வளோ இருக்கணும், என்னென்ன ப்ராசஸ்ஸு, ஒரு ஆள் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியும், எத்தனை ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸே எவ்வளோ வெயிட்டு வரும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு. ஏதாவது ஒரு வீடியோ நான் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால், அதனால் இந்த தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இப்போ சிங்கப்பூர் பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 10 மணி சிங்கப்பூர் ஃப்ளைட்டில். இப்போ டைமு பார்த்திங்கன்னா 2 o'clock. ஸோ ஆல்மோஸ்ட் 7 o'clock நான் சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஸோ இப்போ தான் என் பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பேக் பண்ணும் போதே ஹேண்ட் லக்கேஜில் எவ்வளோ வெயிட்டு, ஆல்மோஸ்ட் ஒரு 7 kg தான் அலோவ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக செக்இன் பேக் ஒரு 25 kg தான் அலோவ் பண்ணுவாங்க. எவ்வளோ கேஜிஸ் எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஏர்லைன்ஸ் டு ஏர்லைன்ஸ் டிஃபர் ஆகும். ஆனால் ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஒரே ஏர்லைன்ஸில் கூட டிக்கெட்ஸ் பேஸ்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் எக்கானமி வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதில் 25 kg தான் அலோடு. பட் நான் போகிறது பிஸ்னஸ் ட்ரிப்புன்றதுனால எக்கானமி ஸ்டாண்டர்டு, அதில் 30 kgs செக்இன் பேக்கே அலோடு. ஸோ செக்இன் பேக் 25 kg எதுலன்னு பார்த்தீங்கன்னா எக்கானமி வேல்யூவில், எக்கானமி ஸ்டாண்டர்டில் இதே செக்இன் பேக் 30 kgs நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போது அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 7 kgs எடுத்துகிட்டு போகலாம். இந்த பேக்கோட வெயிட்டே அதிகமாக இருக்கிறதுன்றதுனால நான் வேறு பேக் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன், ஒரு லைட் பேக்கு. அதனால் இப்போது இன்னொரு பேக் வாங்கினேன். ஸோ இந்த பேக் எவ்வளோ வெயிட்டு, என்னோடய சூட்கேஸ் எவ்வளோ வெயிட்டுன்றதை ஒரு நார்மல் வெயிங் மிஷினே யூஸ் பண்ணி வெயிட் பண்ணலான்னு பார்க்குறேன். இது ஒரு எம்டி பேக்கு. இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.30 kg. இப்போ பார்த்துருப்பீங்க, எம்டி பேக்கே 1.5 kg இருந்துச்சு. அதனால் இந்த பேக்கை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ அதுக்கு பதிலாக ஸ்பேஷியஸாக வேறு ஒரு பேக் வாங்கிட்டேன்னா இதில் நிறைய இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஜெராக்ஸு, வீசா. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஜெல்லு, ஷேவிங் ரேசரு, பர்ஃப்யூமு, இதெல்லாம் நம்ம ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுத்துகிட்டு போகணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் செக்இன் பேக்கில் வச்சா ஸ்கேன் தான் பண்ணுவாங்க, அவங்களால மெஷர் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரியான ஐட்டம்லாம் ஹேண்ட் லக்கேஜில் தான் எடுத்துகிட்டு போனோம். நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா பொருளுமே 100 ml இல்லை 100 grams கம்மியாக தான் இருக்கணும். இந்த பர்ஃப்யூம் பார்த்திங்கன்னா கூட 50 ml தான். அதேமாதிரி ஒரு ஷேவிங் க்ரீமு, இதுவும் 50 ml தான். எதுவுமே 100 ml மேலே இருக்கக்கூடாது, இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஷேவிங் ரேசர்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஷேவிங் ரேசரு, இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷேவிங் ரேசர் வச்சுருக்கேன். ஜெல்லு, இந்த ஜெல் கூட பார்த்தீங்கன்னா 100 gram தான். 100 gramக்கு மேலே இருந்தால் இதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பவர் பேங்க்கு, சார்ஜர், அடாப்டர், ட்ராவல் அடாப்டர் வேணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்க அடாப்டர் அங்கே யூஸ் பண்ண முடியாது அப்ராடில். ஸோ சிங்கப்பூருக்குன்னு 2 அடாப்டர் வாங்கி வச்சுருக்கேன், 2 சார்ஜரு அண்டு பவர் பேங்க்கு, 20 mAh பவர் பேங்க்கு. அண்டு கூடயே டேப்லெட்ஸ் வேணும்னா டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். ஒரு லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னோடய ஒரு ஆஃபீஸ் லேப்டாப் தான் எடுத்துகிட்டு போகிறேன். பர்சனல் லேப்டாப் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஸ்டின் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் வெறும் ஒரே ஒரு லேப்டாப், ஆஃபீஸ் லேப்டாப் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு இந்த பேக்கே எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பேக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 6.2 kg வந்துடுச்சு. வெறும் லேப்டாப்போட சார்ஜரு, 20 mAh பவர் பேங்க்கு, 2 மொபைல் சார்ஜரு, மொபைல் ஃபோனு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூமு, ஷேவிங் ரேசரு, இதெல்லாமே மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோன் ஒன்று சேர்ந்தே ஆல்மோஸ்ட் 6.5 kg வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் டிஜே ஆஸ்மோ கிம்பலில் தான் இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பாக்கெட் 3ல் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன். இதுக்கு வர கிட்டே கொஞ்சம் வெயிட்டு தான் இது. ப்ளஸ் ஒரு DSLR கேமரா எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். பட் ஹேண்ட் லக்கேஜில் இப்போ இதை வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதோட வெயிட் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த கேமரா பேக்கும் 1.7 kg இருக்குது. இதையும் எடுத்து இது உள்ளே வச்சு பார்ப்போம்.
பேக் வந்து 6.10 கேமரா, லேப்டாப்பு, சார்ஜரு, அம்ப்ரெல்லா எல்லாத்தையும் சேர்த்தே ஒரு 7 kgக்குள்ளே தான் வருது. என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறேன். இன்கேஸ் கேமரா ஏதாவது வெயிட் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் மேபி அவங்க லக்கேஜ் கம்மியாக இருந்தால் அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் மைண்டில் வச்சுருக்கேன். செக்இன் பேக்கில் என்ன இருக்குது, அது எவ்வளோ கேஜிஸ்ன்னு நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்த்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 நாளுக்கான ட்ரெஸ்ஸு, இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். 2 கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறேன். இது ஒரு கிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிராஸ் எலிஃபண்ட் இருக்குது. அண்டு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உட்டன் எலிஃபண்ட்டு. இதுவே ஒரு 3 kg இருக்கும். இது ஒரு 1/2 kg இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 3.5 kg எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கு நான் பில்லும் எடுத்துகிட்டு போகிறேன் இன்கேஸ் ஏதாச்சும் கஸ்டம்ஸில் கேட்டாங்கன்னா காமிக்கிறதுக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூவு. ஸோ ஷூக்கெலாம் இந்த மாதிரி கவர் போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இது ஒரு ஷூவு, 2 ஃபார்மல் ஷூவு, ஒரு கேஷுவல் ஷூவு, அதுக்கப்புறம் இது உள்ளே வந்து ஒரு கோட் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஷூவு, கோட்டு அண்ட் கிஃப்ட் மெட்டீரியல்ஸு. இதை க்ளோஸ் பண்ணிவிடும். ஓகே, நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ராலி, ஒரு ஹேண்ட்பேக், இது 2 தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 26.15 kg இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 30 kg தான் அலோடு. நான் ஒரு 4 kg தான் அங்கேருந்து எதாவது வாங்கிட்டு வர முடியும். ஆல்மோஸ்ட் ஒரு 3 kg வந்து கிஃப்ட் போயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 kg வந்து நான் திருப்பி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ 30 kg லக்கேஜில். இப்போதைக்கு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு சிங்கப்பூருக்கு கிளம்புறேன். ஸோ நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் என்ன ஆகுது, வெயிட்டெல்லாம் ஓகே பண்ணுறாங்களா, அதே மாதிரி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் இந்த வெயிட்டெல்லாம் ஓகே பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் போயிட்டு எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுதுன்றத எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போயிட்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் கைஸ். பை பை.